வெல்கம் டு கோவை குக்கரி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஈஸியான அது நல்ல டேஸ்டியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். சிக்கன் சிந்தாமணி. அது பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு நான் பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கிறேன், இஞ்சி பூண்டு 2 ஸ்பூனு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 5 வரமிளகாய் எடுத்து பிச்சு வச்சுருக்கிறேன், சோம்பு, மிளகுத்தூள், கொஞ்சோண்டு ஒரு 1/4 மூடி அளவுக்கு லெமன் எடுத்துக்கலாம். இப்போ பேனை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கிங் ஆயில் நீங்கள் எது வச்சுருக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஆனியன் போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஆனியன் இப்போ 2 பெரிய ஆனியன் நான் சேர்த்துருக்கிறேன் 300 கிராம் சிக்கனுக்கு. சின்ன வெங்காயம் போட்டால் இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா சிம்பிளாக ஒரு 4-5 பொருள் இருந்தாவே போதும். மசாலாஸ் எல்லாம் ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டியதில்லை. கரம் மசாலாலாம் வேண்டியதே இல்லை. இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கருவேப்பிலையும் அது கூட வெங்காயத்து கூட சேர்த்துக்கிட்டோம். வதக்கிக்கலாம். மசாலா வாசம், அதாவது பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்து மசாலா வாசம்லாம் பிடிக்காதவங்க இது ரொம்ப ஈஸியாகவும் அதெல்லாம் சேர்த்துக்காமையும் செஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினோடனேவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வரமிளகாய், நான் 300 கிராமுக்கு ஒரு 5லேருந்து 6 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். காரம் வேணுங்கிறவங்க இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். நம்ம இதை வதக்கிட்டு கடைசியாக நம்ம டிஷ்ஷை இறக்கும்போது நம்ம பெப்பர் போடுவோம். அதுலேயும் காரம் இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். நீங்கள் இது ஹோட்டல்லாம் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் நல்லா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு 300 கிராம் அளவுக்கு நம்ம கழுவி வச்சுருக்கிறேன், மஞ்சள் உப்பும் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன் சிக்கனை. இப்போ வாசம் வராது. இப்போ சேர்த்து வதக்கிக்கலாம். இது மாதிரி நிறைய ஈஸியான டிஷ்ஷஸ் எல்லாம் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் அழுத்தி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு போடுற வீடியோஸ் அப்பப்போ கிடைக்கும். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு தண்ணியே விடாமல் வதக்கிக்கலாம். அதுலேயே தண்ணியெல்லாம் வரும். அதில் வதக்கிட்டு வேகிற அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் ஊற்றணும்னா போதும். இதுக்கு தண்ணி. சிக்கன் ஒரு 7லேருந்து ஒரு 9 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். பிராய்லர் சிக்கன் தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம. அதனால் ரொம்ப நேரம் ஆகுன்னு சொல்ல முடியும். ஈஸியாக டக்குன்னு வேலையை முடிச்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், அதுலேருந்தே சிக்கன்லேருந்தே தண்ணி வருது பாருங்கள். இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இடையில திறந்து கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். அதுலேயே தண்ணி விடும். அதனால் இப்போ மூடி வச்சுக்கலாம். மறுபடியும் எடுத்து ஒரு தரம் கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி கம்மியாக தான் நம்ம சேர்த்துறோன்னு சொல்லி டேஸ்ட் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சுக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ எடுத்து ஓரளவுக்கு தண்ணி சுண்டிடுச்சு. இப்போது வதக்கிக்கலாம். ஒரு தரம் வதக்கி விட்டுட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ரொம்ப மிளகு சேர்த்தா ஒரு மாதிரி பெப்பர் சிக்கன் மாதிரி ஆயிரும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு வதக்கி விடலாம். 300 கிராம் அளவுக்கு நான் சொல்லிகிட்ருக்கிறேன். நீங்கள் அதுவும் இல்லாமல் உங்கள் காரம் எவ்வளவோ அதை அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. வரமிளகாவோட காரம் இருக்கும், இஞ்சி பூண்டோட காரமும் இருக்கும். இப்போ நம்ம பெப்பர் தூள் சேர்த்துருக்குறோம், இந்த காரமும் இருக்கும். தண்ணி சுண்டி வருது நல்லா. இந்த சமயத்தில் நம்ம ஒரு 1/4 மூடி எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கிறோமில்ல, அதை சேர்த்துக்கலாம்.
அது புழிஞ்சு விட்டுட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கி பரிமாறிக்கலாம். நீங்கள் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், கொத்தமல்லி தழை தூவியாச்சு. ஒரு கலக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.